நன்றி கடன் போற்றும் பெரியோரே. மலையாளத்திலே ஒரு பழமொழி உண்டு, ஆற்றை கடக்கின சேஷம் நாராயணா நாராயணா, ஆற்றை கடந்த பின்னே பூராயணா பூராயணா. தமிழில் சொல்ல போனால் ஆற்றை கடக்கும் வரை அண்ணன் தம்பி, அதன் பின் நீ யார் நான் யாரோ. அப்படித்தானே இருக்கின்றது விஜய் அவர்களே. நீங்கள் ராகுலிடம் நடந்துடும் முறை தங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை என்றதுமே ஓடி ஓடி வந்து தங்களுக்கு ஆதரவளித்தார் ராகுல். ஆனால் தாங்கள் டெல்லிக்கு போனதுமே மோடி உங்களுக்கு என்ன காதுகுத்து கல்யாணம் நடத்தினாரோ தெரியவில்லை, ராகுலை கலற்றி விட்டு வந்து விட்டீர்கள் அவர்களை பார்க்காமலே. இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றார், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். மேலும் சங்கப்புலவர் ஆலத்தூர்களார் உங்களை நினைத்து அன்றே பாடினார் போலும், ஒருவன் செய்தி கொண்டார் குய்தி இல்லென அறம்பாடித்தே ஆயிடை கனவ. புறநானூறு 34. அதாவது நன்றி மறந்தோருக்கு விமோசனம் இல்லை என்று. அது மட்டுமா, சிராக்கூஸ் நாட்டு உண்மை சம்பவம் ஒன்று நினைவுகூர்ந்தது. இணைவறியாத நண்பர்கள் இருவர், டேமன் பித்தியாஸ் என்போர். யாரோ மன்னரிடம் கோல் மூட்டிய காரணத்தால் பித்தியாசுக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பளித்து விட்டான் மன்னவன். சாவுக்கு முன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி வர உத்தரவு கேட்டான் பித்தியாஸ். அதற்கு உத்தரவாதம் அளித்தான், கேரண்டி அளித்தான் நண்பன் டேமன். என்ன நடந்ததோ தெரியவில்லை, தூக்கு கூறிய நேரத்திலே பித்தியாஸ் வந்து சேரவில்லை. உடனே நண்பனுக்காக தூக்கு மேடை ஏறுகின்றான் டேமன். அதற்குள் ஓடி வந்து டேமனை தடுக்கின்றான் பித்தியாஸ், தானே தூக்கு மேடை ஏற. பார்த்த மன்னவன் கண் கலங்கினான், இருவரையுமே விடுவித்து விட்டான். இதுவன்றோ அன்பு. ஆனால் விஜய் அவர்களே, நீங்கள் நடந்திடுவதை பார்த்தால் ஆங்கிலத்திலே சொல்ல தோன்றுகின்றது, யூ ஆர் ஷிலி ஷாலிங் அண்ட் டில்லி டாலிங். நாணுத்தக உடைத்து இது காணுங்காலே.